reciprocal ratio A is to B is B is to A. So the ratio A is to B la வந்து first term A is called antecedent, second term B is called consequent. So இதோட reciprocal ratio அப்படினும்போது உங்களோட consequent தான் நீங்க வந்து antecedent எழுதணும், உங்களோட antecedent வந்து consequent எழுதணும். So are the reciprocal to each other because when they are compounded the result is 1:1. In other words, the antecedent of one is the consequent of the other. So அதே மாதிரி உங்களோட consequent வந்து antecedent எழுதணும். So அதுதான் வந்து reciprocal ratio. Find the reciprocal ratio of 4:7, 3 square is to 4 square, 1/9 is to 2. So first question நீங்க பாத்தீங்கன்னா 4 தான் வந்து antecedent, 7 தான் பாத்தீங்கன்னா which is consequent. So 4 வந்து antecedent சொன்னோம், 7 வந்து consequent சொன்னோம். So இதோட reciprocal ratio பாத்தீங்கன்னா உங்களோட consequent வந்துட்டு antecedent எழுதணும், உங்களோட antecedent வந்து consequent எழுதணும். So 7:4 தான் answer. Second question, 3 square is to 4 square. So இதோட antecedent பாத்தீங்கன்னா which is 3 square, உங்களோட consequent பாத்தீங்கன்னா which is 4 square. So இதுக்கு வந்து reciprocal ratio அப்படின்றது உங்களோட consequent தான் வந்து antecedent எழுதணும், உங்களோட antecedent வந்து consequent எழுதணும். So 4 square which is 4 into 4 16, 3 square which is 3 into 3 9. Next பாத்தீங்கன்னா 1/9 இது வந்து ratio formatல கொடுத்திருக்காங்க, அதுதான் வந்து உங்களோட antecedent, 2ன்றது வந்து உங்களோட consequent. So இதுக்கு வந்து reciprocal ratio அப்படி எழுதும்போது உங்களோட consequent வந்து antecedent எழுதணும், next உங்களோட antecedent வந்து consequent எழுதுவீங்க. So 2:1/9. So இதை வந்து ratio formatல வந்து நம்ம convert பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா general format A is to B வந்து this can also be written as A/B. So similarly இங்க Aன்றது வந்து 2, Bன்றது வந்து 1/9. So A/B அப்படினும்போது so Aன்ற இடத்துல 2 போடுவீங்க, Bன்ற இடத்துல 1/9. So இங்க வந்து 1/9 equals the numerator 2 as it is இருக்கும், உங்களோட denominator part 1/9 வந்து reciprocal ஆகும்போது 9/1 ஆகும். So equals 2 into 9 பார்த்தீங்கன்னா 18/1. So இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ A/B இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா A is to B எழுதலாம். ஸோ உங்கள் 18/1 வந்து எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 18:1. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஆஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ 1/9:2. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18:1. ஸோ ரெசிப்ரோக்கல் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களோட ஆன்டிசிடென்ட்டை வந்து கான்சிக்வெண்ட்டாக எழுதணும், உங்களோட கான்சிக்வெண்ட்டை வந்து ஆன்டிசிடென்ட்டாக எழுதணும் நம்ம சொல்லி எழுதணும். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட டெஃபினிஷனில் வந்து இங்கே வந்து 1:1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ A is to B and B is to A. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆன்டிசிடென்ட்டை வந்து இங்கே வந்து கான்சிக்வெண்ட்டாக எழுதியிருக்காங்க, உங்களோட கான்சிக்வெண்ட்டை ஆன்டிசிடென்ட் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு ஆர் த ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர், இது ரெண்டுமே ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் பிகாஸ் when they are compounded, இதை நீங்கள் காம்பவுண்டட் ரேஷியோ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா the result வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4:7. ஸோ இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 7:4ன்னு பண்ணுவீங்க. இது வந்து உங்களோட ஆன்டிசிடென்ட், இது வந்து உங்களோட கான்சிக்வெண்ட். ஸோ ரெசிப்ரோக்கல் ரேஷியோ அப்படின்றது உங்களோட கான்சிக்வெண்ட் தான் வந்து ஆன்டிசிடென்ட் ஆகிடும், உங்களோட ஆன்டிசிடென்ட் தான் வந்து கான்சிக்வெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து காம்பவுண்டட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களோட ஆன்டிசிடென்ட் இதில் இருக்க ஆன்டிசிடென்ட் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 4:7 டிவைட் பை இந்த கான்சிக்வெண்ட் அண்ட் கான்சிக்வெண்ட் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க 7:4. ஸோ இதுதான் வந்து மெத்தட் டு ஃபைண்ட் காம்பவுண்டட் ரேஷியோ. உங்களோட ஆன்டிசிடென்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களோட கான்சிக்வெண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 7:4 is 28 டிவைட் பை இங்கேயும் வந்து 7:4 28. ஸோ நான் ஜென்ரல் ஃபார்மேட் சொல்லியிருந்தேன் A is to B வந்து இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as A/B நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது A/B ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை நான் 28 அப்படிங்கும்போது நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 28 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 டைம், இதுவும் வந்து 1 டைம். ஸோ இது வந்து A/B ஃபார்மேட்டில் இருக்குது. இது ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதுனேன்னா எனக்கு வந்து 1:1 தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ரேஷியோக்கு நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கு காம்பவுண்டட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1:1. இந்த ரேஷியோ தான் கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் ரீட் பண்ணால் புரியும். A is to B and B is to A are the reciprocal to each other. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிகாஸ் when they are compounded, அதை காம்பவுண்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சது? 1:1. ஸோ இதுதான் வந்து in other words the antecedent of one is the consequent of the other and consequent of the one is antecedent of the other. Thank you so much for watching this video.